ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம வீட்டில் ஒரு அரிசி மாவு மட்டும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்வேன். வாங்க அதை பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே பொருள் எல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு மிக்சி சாறு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மூணையும் மிக்சி சாரில் போட்டு நைஸாக இல்லாமல் ஒரு பொறன்னு அரைச்சி காட்டுற மாதிரி. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோம் நம்ம. இந்த மாதிரி அரைச்சா போதும். இதை இப்போ எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். நல்லாயிருக்கும். இதை பார்த்து செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எடுத்து சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே 2 இது வச்சு கொடுத்து காப்பி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். தனி மாவு தான். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். அதையும் அதை சேர்த்துக்குவோம். தேவையான உப்பை நீங்கள் ஃபுல்லாக போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை தொட்டி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அடுப்பை வச்சுருக்கேன். அது எண்ணெய் சட்டி சூடு வந்தோன்னா ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோமா, அது இப்போ நெய் சூடு வந்தோன்னா அதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை கறிக்காமல் வதக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுட்டதை லைட்டாக வதங்கினா போதும். வதக்கிட்டு இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோன்னா அந்த 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இதுலேயே ஊற்றிக்கணும். 1.5 கப்பு. இதே எடுத்த கப்பாலேயே 1.5 கப்பு அளந்து ஊற்றிக்கலாம். பயப்படாமல் 1.5 கப்பு எவ்வளோ தேவையோ ஊற்றிங்க. பச்சைனாலும் இடையில நம்ம கொஞ்சம் மாவை சேர்த்து எண்ணெய் கிண்டிக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும், லைட்டாக கொதி வரட்டும், அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கு பிற்பாடு நம்ம அதை எடுத்து வச்சுருக்க மாவை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா நெருட்டி கூட கொடுங்க. ஆஃப் கூட பண்ணிவிட்டு அடுப்பை நெருட்டி வச்சுட்டு கிளறிக்கலாம். ஏன்னா கட்டி பிடிச்சி போயிடும். அதனால் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்கிடணும். நல்லா கை வச்சு கிண்டினோம்னா ஆற விட்டு நல்லா கையை போட்டு பிணைஞ்சோம்னா நல்லா இருக்கும். நல்லா பெனையிலே நல்லா வாசமாக இருக்குது. இந்த வெங்காயம், அந்த பூண்டு, இந்த பச்சை மிளகா நல்லா நெய்யில் போட்டு பொரிச்சிட்டோமா நல்லா வாசமாக இருக்குது. போதும். இந்த தண்ணி போதும். 1க்கு 1.5 தண்ணி வைங்க. எதாவது வச்சுங்கன்னா 1 டம்ளர் மாவு எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. நீங்கள் எதாவது எடுக்கிறீங்களோ அதனால் கும்பமாக மாவு எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் வைங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் விட்டு நல்லா பிணைஞ்சி இப்படி உருட்டி எடுத்துக்குவோம். நம்ம தண்ணி பத்தாது போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணியை தெளித்தே நீங்கள் பிணைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இது போதும். இப்போ நான் எப்படி வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு எடுத்தோம்னா நல்லா பொற நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு எடுத்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, எந்த மாவு இருந்தாலும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துங்க. இவ்வளோ மாவும் இப்படி தான் திக்காக இருக்கணும் உங்களுக்கு. இப்படி வச்சு நல்லா கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உருட்டிக்கணும். நம்ம கோதுமை மாவு மாதிரிலாம் நல்லா வலுவலுன்னு அப்படியெல்லாம் வராது. இது வெறும் அரிசி மாவு தானே. இப்படி உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கிட்டு
இந்த ஓரத்தை நல்லா எடுத்துட்டு அவ்வளோதான். நல்லா வெயிட்டும் இந்த கிணம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிணமாக இருக்கணும். நைஸாலாம் தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி மாதிரி வேணும். இந்த கிணம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துகிட்ட பாருங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியே நீங்களும் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இந்த பாருங்க இவ்வளோ மொத்தமாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோமா அதை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக தான் வச்சு நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ வேகமாக வச்சிங்கன்னா உடனே மேலே சவுந்து போய்டும், உள்ளே வேகாமல் இருக்கும். கனமாக வெயிட்டாக இருக்கா, வெயிட்டாக தேய்ச்சிருக்கோமா அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக வேக லேட்டாக தான் ஆகும். பொறுமையாக பார்த்து எடுக்கும். நான் போட்டுருக்கேன், பரட்டி காமிச்சு உங்களுக்கு எடுக்கையில் காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டது வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக நல்லாவே வந்திருக்கு. இப்போ எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். அழகான சூப்பரான ஒரு இது செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி எண்ணெய் ஒன்றும் பிடிக்கல. சூப்பராக அது பஞ்சு பஞ்சாக நல்லா இருக்குது. நல்லா மெதுன்னு இருக்குது. அதெல்லாம் பூண்டு வெங்காயம் ஜீரகம் வாசிச்சுக்கிட்டு அருமையாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.